இப்போ நான் 4 வரைக்கும் 3 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 5 6 பார்க்க போகிறோம். 5 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எழுதிடலாமா? 5 இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் ஸ்லாண்டிங் லைன், ஒரு சின்ன கர்வ் பார்க்கலாமா? இங்கே எழுதிட்டோமா? இங்கே 4 டாட் வச்சு தான் இங்கே எழுதணும். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இப்படி லைனாக போயிடுவீங்க. அதான் டாட் வச்சு எழுத சொல்கிறேன். இப்போ 5 பார்த்தலாம். கீழே தைச்சாக்கணும். பெருசாகவே போடுறேன். இப்போ ஒரு ஸ்லைட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் சின்ன கர்வ் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக எழுதிடலாம். 5 சொல்லிட்டேங்க. ஒரு ஸ்லைட் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ். 5 ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ். 5 ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன், கர்வ். 5 டாட் வச்சுட்டு இருங்க. ஃபுல்லாக ஒரு பேஜ் இருந்தோம். 6 ஃபுல்லாக பேஜ் இருந்தீங்க. 6 ஃபுல்லாக ஒரு நான் இப்படி ஸ்டாண்டிங்காக போடணும். இல்லாட்டி பி மாதிரி ஆயிடும். பி ஸ்மால் பி தானே போட்டிருக்கு. பி மாதிரி ஆயிடும். இப்படி ஸ்டாண்டிங்காக போட்டு சின்ன இருக்கும். இது 6. நாம் அடுத்த வீடியோவில் 7 8 பார்க்கலாம். 6 சொல்லிட்டே இருக்கேன். ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ். 6 ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ். 6 ஒரு ஸ்லாண்டிங் லைன், கர்வ். 6 ஒரு வீடு 6 ஃபுல்லாக ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. 5 ஃபுல்லாக ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. நாம் 1ல் இருந்து 2ல் இருந்து அப்புறம் நம்ம 5 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அது ஃபுல்லாக ஒரு பேஜ் எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு பேஜ் வேணுமா 2 பேஜ் வேணுமா கேட்குறேன். ஒரு பேஜ் எடுக்கலாம். இஸ் 1 உங்களுக்கு பட்டலன்னா இன்னொரு பேஜில் டாட் வச்சுட்டு எழுதலாம். 1 2 3 போனோன்னா 4 இப்படி ஸ்லைட் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஒரு 1. எனக்கு பாக்ஸ் இல்லைனால நான் இப்படி கீழே எழுதுறேன். மேக்ஸ் வந்து கீழே தான் எழுதிட்டு வரணும். 5 போட்டலாம். 5 ஒரு ஸ்லைட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன், கர்வ். 5 ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ். 6 1லேருந்து பேஜ் ஃபுல்லாக இருங்க. 1லேருந்து 6 வரைக்கும் பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ரிவைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நோட் எடுத்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து அம்மாவுக்கு எழுதி காமிச்சிங்கன்னா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது மூடி வச்சிடுற பெண்ணை. உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அம்மா ஃபுட்டு இஸ் டேஸ்டி இஸ் யம்மி அப்படி சொல்லணும். உங்களுக்கு தனி மோனுக்கு ஒன்று கட் வேணும்னா மாம்கா ப்ளீஸ் வாட்டர் ப்ளீஸ். உங்களுக்கு பென்சில் வேணும்னா மாம் பென்சில் ப்ளீஸ் அப்படி சொல்லணும். பாய் பாய். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.